வெல்கம் டு வர்ஷா சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து அடை தோசைக்காக மாவு ஆட்டிகிட்ருக்கோம். அதை ஆட்டி இதில் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா அரிசி, துவரம்பருப்பு, சோம்பு, ஜீரகம், வரமிளகாய் எல்லாமே தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா கிரைண்டரில் எடுத்து ஆட்டி திக்காக ஆட்டிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. அப்போ தான் அடை தோசையாக வரும், இல்லைன்னா தண்ணி ஆயிரும். நல்லா ஆட்டிட்டு இதில் வந்து சால்ட்டு போட்டு நைட்டே கரைச்சி வச்சுட்டு படுத்தாச்சு. காலையில் எழுந்து இதை வந்து தோசைக்கல்ல அடை தோசையாக தட்டி இது மேலே கருவேப்பிலை போட்டு எடுத்து இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா பிசைஞ்சு அடை தோசை போடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து முருங்கைக்கீரை இல்லாதனால இது வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த சைடு பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு சட்னிக்காக நான் வந்து கடலைப்பருப்பு, தக்காளி, வெங்காயம், வரமிளகா போட்டு சட்னி அரைச்சி இதுக்கு தொட்டு சாப்பிட்லான்னு செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து நமக்கு சும்மா சுகர் வச்சு வெள்ளை சக்கரை இல்லது நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா முருகலாக டேஸ்டியாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.